ஆதரிப்பாய் தாயே தேர்வாயோ பாமலைதான் பாமலைதான் பாமலைதான். வணக்கம். பேரன்பு மிக்க பெரியோர்களே, மதிப்புக்கு மரியாதைக்கு பெரிய தாய்மார்களே, நண்பர்களே, நாடகக்கலை ரசிக பெருமக்களே, காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பும் மண்ணை பொன்னாக்கும் மாபெரும் விவசாய பெருங்குடி மக்களே, தென்னகத்தில் நாடக கலைக்கு ஊக்கமும் உற்சாகம் கொடுத்து அமர்ந்திருக்கக்கூடிய ரசிக பெருமக்களே, படித்து பட்டம் பெற்ற பண்புள்ள தோழர்களே, பாவலர்களே, நாவலர்களே, வணிக குல பெருமக்களே, உங்கள் அத்தனைவர்களுக்கும் எங்களுடைய சார்பாக எங்களுடைய தென்னகமெங்கு வெட்டுமுரசு கொண்டு வரும் ஹார்மோனிய சக்கரவர்த்தி கொசூர் கம்பளிப்பட்டியை சேர்ந்த அன்பிற்கு பாசத்திற்கு முறையே அருமை அண்ணார் KP ரங்கசாமி அவர்களுடைய கலை குடும்பத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த மகாபாரதத்தில் ஒரு பகுதியான அர்ஜுனன் தவசு ஏலகண்ணை கனவு பாசுமத அஸ்திரம் என்று சொல்லப்பட்ட இந்த நாடகத்திலே பஞ்ச பாண்டவர்களில் ஒருவரான தர்மபூபதியாக நடிக்கக்கூடிய என்னுடைய முடி சாய்ந்த வணக்கத்தை கரங்குப்பி வணங்கி, இந்த நல்லதொரு நாடகத்தை நம்முடைய மந்தியில் அமர்ந்திருக்கக்கூடிய சகல தெய்வத்திற்காக பிரார்த்தனை நாடகமாக வைத்து நம்முடைய கொசூர் கம்பளிப்பட்டியை சேர்ந்த அன்பிற்கு பாசத்திற்கு முறையே என்னுடைய அருமை நண்பர் அண்ணாதுரை அவர்களுடைய குடும்பத்தார்களுக்கும் எங்களுடைய கலைக்குழுவின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொண்டு, அனைத்து தெய்வத்தினுடைய அருளை பெற்று அந்த வெள்ளிங்கிரி ஆண்டவனுடைய மலையிலே அர்ஜுனுடைய தவசக்கம்பமாகப்பட்டது எவ்வாறு வளர்ந்ததோ அதுபோல அவர்களுடைய கொடியாகப்பட்டது மேன்மேலும் வளர வேண்டும், வாழ வேண்டும் என்று குடும்பத்தார்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு எம்முடைய கதையை துவங்குகிறேன். நன்றி, நன்றி கலந்த வணக்கம் 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 வணக்கம். இதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே,
கண்டு அனிதினமும் தொழில் புரியும் ஏழை அவன் இதழ் மலரும் சிரிப்பொலியை கேட்டேன் அந்த சிரிப்பினிலே இறைவனை நான் பார்த்தேன் பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான் அவன் கருணை உள்ள நெஞ்சினிலே கோவில் கொள்கிறான் ஏதோ எந்த தெய்வம் உள்ளாலே நான் ஒரே ஒரு உன்னகையே கண்டேனே பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான் அவன் கருணை உள்ள நெஞ்சினிலே கோவில் கொள்கிறான் இதோ எங்கள் தெய்வம் உள்ளாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே ஆ ஓ ஆ துதி தேசமஸ்தாபூரம் தொட்ட ராஜார் பட்டி நல்தான் ஒரு தேசஸ்தாபூரு தொட்ட சத்திரவட்டி நாமா துதி தேசமஸ்தாபூரம் தொட்ட ராஜார் பட்டி நல்தான் ஒரு தேசஸ்தாபூரு தொட்ட சத்திரவட்டி நாமா தொட்ட ராஜார் பட்டி நல்தில் பிரதோமையா நகாலைவர் ரோகப்பட்ட வானேத்தி பிறந்தவையா நாங்கள் அறிவோ பாண்டு மல்லை பெற்றேத்து பாண்டவர்கள் நகாலைவர் குந்தி தேவி பெற்றேத்து குலமானிகள் நகாலைவர் பிறந்தோமையா நகாலைவர் பேருலகை ஆள்வோமென்று பலந்தோமையா நகாலைவர் வையகத்தை ஆள்வோமென்று ஐயா பிறந்தோமையா நகாலைவர் பேருலகை ஆள்வோமென்று நாங்கள் வளர்ந்தோமையா நகாலைவர் வையகத்தை ஆள்வோமென்று தூது தேசம் அஸ்தாபுர நாட்டிலே பாண்டு மன்னனுக்கும் குத்திமா தேவிக்கு ஜனித்த தருமன் வீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் என்று சொல்லப்பட்ட 5 பஞ்ச பாண்டவர்கள் பிறந்து நீர்பலம் நிலபலம் செல்வ பலம் பொருந்திய தூது தேசம் அஸ்தாபுர நாட்டிலே நாங்கள் அண்ணன் தம்பிகள் ஐவரும் சிறப்பாக ஆண்டு வந்தோம் அஸ்தாபுர நாட்டில் அப்படி ஆண்டு வருகின்ற தருவாயிலே நாங்கள் அண்ணன் தம்பிகள் ஐவரும் அஸ்தாபுர நாட்டிலே வில்வித்தை யானையாற்றம் குதிரையாற்றம் என்று சொல்லப்பட்ட அத்தனையும் சிறப்பாக கற்று நாங்களும் இந்த அஸ்தாபுர நாட்டிலே சிறப்பாக ஆண்டு வந்தோம் அப்படி இருக்கிற தருவாயிலே எங்களுடைய பெரிய தந்தை பெற்றெடுத்த வணங்காபடி மன்னன் மற்ற திரேகம் படைத்தவன் தேவர்களை பார்த்தாலும் அஞ்சாதவன் குருவுக்கே மரியாதை செலுத்தாதவன் எங்களுடைய கௌரவ கூட்டத்தை சேர்ந்த அந்த துரியோதனன் என்று சொல்லப்பட்ட கொடியவன் சல்லியன் சகுனி நேசன் கீசன் கர்ணன் என்று சொல்லப்பட்ட அந்த 99 பேர்களும் சேர்ந்து என்ன நினைத்தார்கள் தெரியுமா? இந்த அஸ்தாபுர நாட்டிலே அண்ணன் தம்பிகள் ஐவருக்கு பாதி நாடு, நாம் 99 பேர்களுக்கு மீதி நாடா என்று சொல்லி எப்படியாவது இவர்களுடைய நாடு நகரங்களை அபகரித்து நாட்டை விட்டு விரட்ட வேண்டுவதற்காக அந்த சண்டாள பாவி துரியோதனன் எத்தனையோ கொடுமைகள் எல்லாம் செய்து வந்தான் அஸ்தாபுர நாட்டிலே. அப்பொழுதெல்லாம் எங்களுடைய ஆபத்து பாண்டவன் அநாத ரட்சகன் எங்களுடைய மாயக்கண்ணன் அருளால் தப்பி பிழைத்து வந்தோம் அஸ்தாபுர நாட்டிலே. அப்படி வாழ்ந்து வருகிற தருவாயிலே ஒரு நாள் சமயமாக அந்த சண்டாள பாவி துரியோதனன் எங்களுக்கு ஓலை அனுப்பி என்ன தெரிவித்தான் தெரியுமா? அண்ணா, நானும் எங்களுடைய நாட்டிலே ஒரு அரக்கு திரு மாளிகை உண்டு செய்திருக்கின்றேன், அதனுடைய திறப்பு விழாவுக்காக நீங்கள் வர வேண்டும் என்று சொன்ன பொழுது அப்பொழுது என்னுடைய தம்பிமார்கள் மறுத்தார்கள். ஆனால் நானோ கருத்ததெல்லாம் தண்ணீர் வெளுத்ததெல்லாம் பால் என்று நினைத்ததான் நம்முடைய பெரியதந்த பெற்றிடத்தை துரியோதனன் தானே அழைக்கிறார் என்று சொல்லி என்னுடைய தம்பிமார்களையும் எங்கள் ஐவருக்கும் தேவியாகிய திரௌபதியும் அழைத்துக் கொண்டு அவருடைய அரக்கு திரு மாளிகையுடைய விழாவுக்காக நாங்கள் அண்ணன் தம்பிகள் ஐவருமே புறப்பட்டோம் அந்த துரியோதனுடைய மண்டபத்திற்காக. அங்கு சென்று விருந்து சாப்பிட்டு விட்டு நாங்கள் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிற தருவாயிலே அந்த சண்டாள பாவி துரியோதனன் தெரிவித்தான் என்னவென்றால், அண்ணா, சற்று நேரம் பொழுதுபோக்காக நாம் அனைவருமே சூதாட வேண்டும் என்று தெரிவித்தார். அப்பொழுது நான் தெரிவித்தேன்,
வேண்டாம் அப்பா என்று தெரிவித்த பொழுது இது பொழுதுபோக்காகத்தான விளையாடுகிறோம், இதுல ஒன்றுமே இல்லை என்று சொன்னவுடனே அந்த சண்டால பாவி சொன்ன பிரகாரம் நாங்கள் சூது விளையாடினோம். எப்படி என்றால் அவனுக்கு துணையாக அவனுடைய தாய்மாமன் சகுனி அவனுக்கு பக்கத்திலே இருந்தான். ஆனால் நான் தர்மத்தையே துணையாக வைத்து அன்னவரிடத்திலே சூதாடி விளையாடி கொண்டிருந்தோம். அப்படி விளையாடின தருவாயிலே சற்று நேரம் கழித்து அந்த துரியோதன் தெரிவித்தான் என்னவென்றால், அண்ணா இப்படியே வெறுமனாக விளையாடி கொண்டிருந்தால் என்ன செய்வது, ஆகையினால் ஏதாவது பந்தை வைத்து விளையாடலாம் என்று தெரிவித்தார். எதை வைத்து விளையாடலாம் என்று தெரிவித்த பொழுது அந்த சண்டாள பாவி தெரிவித்தான், அஸ்தாபுர நாட்டிலே பாதி நாடு தங்களுக்கு பாதி நாடு எங்களுக்கு, ஆகையினால் நாடு நகரங்களை வைத்து விளையாடலாம் என்று தெரிவித்தார். அப்படி என்றால் அதன் பிரகாரம் விளையாடுவோம் தம்பி என்று சொல்ல பொழுது முதலாவதாக நாடு நகரங்களை வைத்து நாங்கள் அனைவருமே விளையாடினோம். அப்படி விளையாடும் பொழுது அந்த சகுனியுடைய சூழ்ச்சியால் நாடு நகரங்கள் அத்தனை தோற்றிவிட்டேன். அந்த சண்டாள பாவி நாடு நகரங்கள் போடல் என்ன, இரண்டாவதாக விளையாடுவோம். எப்படி என்றால் உங்களுடைய தம்பிமார்களை வைத்து விளையாடுங்கள், இழந்த நாடு நகரங்களை மீட்டு விடலாம் என்று தெரிவித்தார். அப்படி என்றால் என்னுடைய தம்பிமார்களை வைத்து நான் விளையாடினேன், நாடு நகரங்களை மீட்க வேண்டும் என்று. அப்பொழுதும் அந்த சகலி சூழ்ச்சியால் என்னுடைய தம்பிமார்கள் நால்வரை தோற்றுவிட்டேன். அப்பொழுது நான் அந்த விளையாடுவதை நிறுத்திவிட்டு எழுகிறது ரபாயிலே, அண்ணா தர்மண்ணா எங்கு செல்கின்றாய், உங்களிடத்திலே விலை மதிப்பில்லாத ஒரு பொருளாகப்பட்டது இருக்கின்றது. என்னவென்றால் ஐவருக்கும் தேவியாகிய திரௌபதி இருக்கிறாள் அல்லவா, அந்த திரௌபதியை வைத்து விளையாடுங்கள், நாடு நகரங்கள் தம்பிமார்கள் அத்தனை மீட்டு விடலாம் என்று சொன்ன பொழுது எப்படியாவது நாடு நகரங்களையும் தம்பிமார்களையும் மீட்க வேண்டும் என்ற எண்ணத்திலே எங்கள் ஐவருக்கும் தேவியாகிய திரௌபதியை வைத்து விளையாடினேன். அந்த மூன்றாவது ஆட்டத்திலையும் தோற்றுவிட்டேன் இந்த பாவி நான் அந்த சண்டாள பாவி துரியோதனிடத்திலே. அப்படி பகடையினால் தோற்ற காரணத்தினால் தான் அமர்ந்திருக்கக்கூடிய சிம்மாசனத்தை விட்டு எழுந்து வருகிறான். எழுந்து வந்தவுடனே என்ன தெரிவிக்கின்றான், தர்மனந்தா நீயோ நாடு நகரங்கள் பொன் பொருள் உன்னுடைய தம்பிமார்கள் அத்தனை பேர்களை வைத்து விளையாடி என்னிடத்திலே தோற்ற காரணத்தினால் பகடையினால் தோற்றவர்கள் 12 ஆண்டுகள் பாராவணம் செல்ல வேண்டும், சூதினால் தோற்றவர்கள் 1 வருடம் அந்நியாவனம் செல்ல வேண்டும் என்று தெரிவித்தான் அந்த சண்டாள பாவி துரியோதனன். குணசேகர், பூபதி, செல்வம் அன்புள்ளங்கள் அனைவரும் ஒன்று கூடி இந்த தர்மருக்காக 51 ரூபாய் அன்பு காணிக்கையாக வழங்கியிருக்கிறார்கள். இதை 50 லட்சமாக மதித்து நம்முடைய மந்தியில் அமர்ந்திருக்கக்கூடிய சகல தெய்வத்தினுடைய அருளை பெற்று இந்த தர்மனுடைய தான தர்மத்தை பெற்று நோய் நொடிகள் நீங்க 100 ஆண்டு காலமாக வையகத்திலே வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று வாழ்த்து வணங்குகிறேன். நன்றி, நன்றிகள், வணக்கம். எங்களுடைய இசைக்கொலியினை பாராட்டி அம்பளி கொடுத்து பெருமைப்படுத்திய அண்ணா அவர்களுக்கு எங்களுடைய கலைக்கொழியின் சார்பாக நன்றி நன்றி நன்றி. அப்படி பகடையினால் தோற்ற காரணத்தினால் பாண்டவர்களே, பகடையினால் தோற்ற காரணத்தினால் 12 ஆண்டுகள் பாராவணம் செல்ல வேண்டும், சூதினால் தோற்ற காரணத்தினால் 1 வருடம் அந்நியாவனம் செல்ல வேண்டும். அந்த 14வது வருடம் நான் எங்கு சுத்தி பார்த்தாலும் என்னுடைய கண்களுக்கு தாங்கள் தென்படக்கூடாது, புறப்படுங்கள் நாட்டு விட்டு காட்டுக்கு என்று தெரிவித்தான் அந்த சண்டாளப்பான். அவன் சொன்ன பிரகாரம் என்னுடைய தம்பிமார்களையும் எங்கள் ஐவருக்கும் தேவியாக திரௌபதியும் அழைத்துக் கொண்டு அந்த பாரா சபையை விட்டு புறப்பட்டேன். அப்படி புறப்பட்டு வருகிற தருவாயிலே எங்களை வழிமறைத்த அந்த சண்டாளப்பாவி துரியோதனன் என்ன தெரிவித்தான் தெரியுமா, நாடு நகரங்களை இழந்து விட்டாய், தம்பிமார்களை இழந்து விட்டாய், ஆகையினால் இந்த ஐவருக்கு தேவியாகிய திரௌபதியை இந்த இடத்துல விட்டு செல்ல வேண்டும் என்று சொன்னார். அப்பொழுது என்னுடைய தம்பிமார்கள் கொதித்தெழுந்தார்கள், அண்டா ஆணையிடுங்கள், அவருடைய மணிக்குடலை உரிமை தங்களுக்கு மாலையாக அணிவிக்கிறேன் என்று தெரிவித்தார். வேண்டாம் தம்பி, பொறுத்தவன் பூமி ஆழ்வான், பொங்கியவன் காடாழ்வான் என்று சொல்லி என்னுடைய தம்பிமார்களை நிறுத்தி விட்டேன். அப்பொழுது எங்கள் ஐவருக்கு தேவியாகிய திரௌபதியை அந்த பாரா சபையிலே சண்டால பாவி துயிலுரித்தான். அப்பொழுது கண்ணா மாயவா என்று எங்கள் ஐவருக்கு தேவியாகிய திரௌபதி கத்தினாள், கதறினாள். அப்படி எங்களுடைய மாயக்கண்ணன் மாய துயில் கொடுத்து எங்களுக்கு ஐவருக்கு தேவியான திரௌபதியை காப்பாற்றினார். அப்படி காப்பாற்றி நாங்கள் அன்னத்தம்பிகள் ஐவருமே அந்த சண்டால பாவி துரியோதனன் சொன்ன பிரகாரம் நாட்டு விட்டு காட்டுக்கு வந்து ஒவ்வொரு வனமாக வனம் கடந்து 1 வருடத்துக்கு மேல் ஒரு வனத்தில் இருக்கக்கூடாது என்று அந்த சண்டால பாவி சொன்ன காரணத்தினால் காய்கனிகளை தின்று இந்த கானகத்திலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றோம். ஆகையினால் முதலாவதாக சூரியவனம், 2வதாக கேந்திரோவனம், 3வதாக காமதேரு பருவவனம், 4வதாக அந்த சூரியவனம் என்று சொல்லப்பட்ட அத்தனை வனங்களை கடந்து 8 வனங்களை கடந்து இப்பொழுது 9வது வனமாகிய ரோமரிஷி வனத்துக்கு செல்ல வேண்டும். ஆகையினால் என்னுடைய தம்பிமார்கள் அனைவருமே எனக்கு தேவையான காய்கனிகளை பறிப்பதற்காக அடுத்த வனத்திற்கு சென்றிருக்கின்றார்கள். தம்பிமார்களை அழைத்துக் கொண்டு 9வது வனமாகிய நான் அந்த ரோமரிஷி வனத்துக்கு செல்ல வேண்டும். ஆகையினால் என்னுடைய தம்பிமார்களை நான் எதிர்பார்க்க வேண்டும்.
என் அன்பிற்கு பாசத்திற்கு முறையே கொல்லப்பட்டியை சேர்ந்த அன்பு நெஞ்சம் சுப்ராஜ் அவர்கள் என் மீது அன்பு கொண்டு 101 ரூபாய் அன்பு பரிசாக வாரி வழங்கியிருக்கிறது. இதை 100 லட்சமாக மதித்து அவர் செய்யக்கூடிய தொழிலாகப்பட்டது மேன்மேலும் வளர வேண்டும், வாழ வேண்டும் என்று வாழ்த்து வணங்கி இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை அன்புள்ளங்களும் தேவதந்துமையை சிறப்பாக முழங்கக்கூடிய அன்பு நெஞ்சங்கள். ஏனென்றால் தெய்வலோகத்திலே அன்றொரு நாள் நம்முடைய தமிழ் கடவுள் முருகப்பெருமானுக்கும் பிரம்மதேவனுக்கும் ஒரு வாது தக்கங்கள் ஏற்பட்டு ஓம் என்ற பிரணவ மந்திரத்துக்கு யாருமே அர்த்தம் சொல்லாத பொழுது அந்த கைலங்கிரி மலையிலே தேவர்கள் அத்தனை பேர்களும் ஓம் ஓம் என்று நாமத்தை முழங்கினார்கள். மும்மூர்த்திகளும் அந்த ஓம் என்ற நாமத்தை முழங்கினார்கள். தேவர்கள் சதா தவத்தில் இருக்கக்கூடிய முனிவர்கள் அத்தனை பேர்களும் ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டே இருக்கிற தருவாயிலே அந்த மந்திரத்துக்கு யாருக்குமே அர்த்தம் தெரியவில்லை. ஆகையினால் இந்த மந்திரமாகப்பட்டது தெய்வலோகத்தில் இருப்பதை விட பூலோகத்திலே இருப்பது சிறப்பு என்று சொல்லி மும்மூர்த்திகள் தேவர்கள் அத்தனை பேர்களும் அந்த ஓம் என்ற மந்திரத்துக்கு ஒரு சக்தியை கொடுத்து தெய்வலோகத்திலிருந்து ஓம் ஓம் என்ற அந்த மந்திரமாகப்பட்டது பூலோகம் வந்தவுடனே பூம் பூம் என்று சொல்லி மந்திரமாக மாறி அது தேவதுந்திமையாக மாறி இன்று பூலோகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவர்களுக்கும் நல்லதுக்கும் சரி கெட்டதுக்கும் சரி முக்கியமாக பயன்படுத்தக்கூடிய அந்த தேவதுந்திமை முழங்கக்கூடிய அத்தனை அன்புள்ளங்களும் இணைந்து இந்த நல்லதொரு நாடகத்தை கண்டுகளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அண்ணாதுரை அவர்களும் இந்த நல்லதொரு நாடகத்தை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையினால் அந்த தேவதுந்திமையை முழங்கி இங்கே இருக்கக்கூடிய மக்கள் அத்தனை பேர்களுக்கும் ஓம் என்ற அந்த பிரணவ மந்திரத்தை அன்று முதல் இன்று வரை ஒவ்வொரு மனிதருக்கும் உணர்த்துவதற்காக இந்த பூலோகத்திலே பிறந்தவர்கள்தான் இந்த தேவதந்தமையை முழங்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய அத்தனை அன்புள்ளங்கள். ஆகையினால் இவர்கள் அனைவருமே அந்த தேவர்களால் படைக்கப்பட்டவர்கள், கடவுளுக்கு சமமானவர்கள். ஓம் என்ற மந்திரத்தை தன்னுடைய கரத்திலே ஓம் ஓம் என்று வாசிக்கக்கூடிய அன்புள்ளங்கள் அனைவர்களும் அந்த சிவனுடைய அருளை பெற்று இந்த தர்மனுடைய அருளை பெற்று பல்லாண்டு காலம் வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று வாழ்த்து வணங்கி என் கலைப்பணியை துவங்குகிறேன். அனியாப்பூரை சேர்ந்த கோபால் அவர்கள் என் மீது அன்பு கொண்டு எனக்காக 51 ரூபாய் அன்பு பரிசாக வாரி வழங்கியிருக்கிறது. இதை 50 லட்சமாக மதித்து அன்னாருடைய குடும்பத்தார்கள் இந்த தர்மனுடைய தான தர்மத்தை பெற்று வேமனுடைய வீரத்தை பெற்று அந்த அர்ஜுனன் தவச கம்பத்தினுடைய அருளை பெற்று பல்லாண்டு காலம் வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று வாழ்த்து வழங்குகிறேன். அனியாப்பூரை சேர்ந்த ஊர் கவண்டர் பால் அவர்கள் என் மீது அன்பு கொண்டு எனக்காக 101 ரூபாய் அன்பு பரிசாக வாரி வழங்கியிருக்கிறது. இதை 100 லட்சமாக மதித்து ஐயா அவர்களுடைய குடும்பத்தார்கள் நம்முடைய மந்தையில் அமர்ந்திருக்கக்கூடிய சகல தெய்வத்தினுடைய அருளை பெற்று பல்லாண்டு காலமாக வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று வாழ்த்து வணங்குகிறேன். அனியாபுரை சேர்ந்த அன்பு ஐயா கருப்பசாமி அவர்கள் 51 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்து கௌரவப்படுத்தியிருக்கிறது. அன்புள்ளமாகப்பட்டது அந்த வெள்ளிங்கிரி மலையில் இருக்கக்கூடிய சிவனுடைய அருளை பெற்று அந்த தவசக்கம்பம் இவ்வாறு வளர்ந்தது அதுபோல வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று வாழ்த்து வணங்குகிறேன். ஹலோ ஹலோ பாண்டவர்கள் பாண்டவாசம் பாருளாகில் வந்த பாரு பாண்டவர்கள் பாண்டவாசம் பாருலகில் மாறுமாறி பாண்டவர்கள் பாண்டவாசம் பாருளாகில் வந்த பாரு பாண்டவர்கள் பாண்டவாசம் பாருலகில் மாறுமாறி மகனையாடி நாடிலிருந்து பாரவானோ வந்தமையா அவனையாடி
ஏழாவது வனமாகி ரோமரிசி வனத்திற்கு செல்ல வேண்டும். அதற்காக இப்பொழுது என்னுடைய தம்பிமார்களை அழைத்துக் கொண்டு ஒவ்வொரு வனமாக கடக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு வருடத்துக்கு ஒரு வனத்திலே இருக்கக்கூடாது என்று அந்த சண்டாள பாவி துரியோதனன் சொல்லியிருக்கிறான். அவன் சொன்ன கட்டளை பிரகாரம் அடுத்த வனத்துக்கு செல்ல வேண்டுமானால் என்னுடைய தம்பிமார்களை எதிர்பார்க்க வேண்டும். என்னுடைய 16,000 பலம் படைத்த என்னுடைய அஞ்சாத சிங்கம் வீமன் எதிர்பார்க்க வேண்டும். தம்பி வீமா இப்படி வாரும்.